ஒரு சராசரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்னால மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரை விட நல்லபடியாக ஸ்டாக் பிக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. ஒரு நல்ல ஸ்டாக் பிக் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிங்கன்னா மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணி ஈஸியாக எந்த கம்பெனி பெஸ்ட்டுன்னு உங்களால் சொல்ல முடியுங்க. உங்களோட மொத்த இன்வெஸ்டிங்க்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் பேஸ்மெண்ட்டாகவே அமைய போகுது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் அப்பப்போ கேளுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாம் ஹியர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு கம்பெனியில் என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு. ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கம்பெனியை கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே இதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளும் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நல்ல கம்பெனியை பிக் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யாரோட கைட்லைன்ஸ் இல்லாமல் நல்ல கம்பெனியை பிக் பண்ண முடியுங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அதில் 4 எலமெண்ட் இருக்குது. முதல் எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட், மூணாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, நாலாவது ரேஷியோ அனாலிசிஸ். இந்த 4ம் சேர்ந்தது தான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் என்னென்னு பார்க்கலாங்க. பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் சேர்ந்தது தான் ஒரு பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவோம். ஒரு பேலன்ஸ் ஷீட்டை நல்லா கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஒரு கம்பெனியோட எஃபிஷியன்சி, கேஷ் லிக்விடிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ ஒரு பேலன்ஸ் ஷீட் எத்தனை எலமெண்ட் கண்டெயின் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி அசட் இருக்கும், லைபிலிட்டிஸ், ஈக்விட்டி. ஸோ ஒரு தம்ப் ரூல் பிரகாரம் டோட்டல் அசட்டோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் ப்ளஸ் ஈக்விட்டிக்கு ஆட் ஆகிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பேலன்ஸ் ஷீட் எப்படி ஒரு கம்பெனியில் உருவாகுதுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். இப்போ சாம் அப்படிங்கிறவர் ஒரு ஜெராக்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் கையில் கேஷ் வச்சுருக்காரு. இப்போவே பேலன்ஸ் ஷீட் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அசட்டுன்ற இடத்துல அவர் கையில் இருக்கிற 1 லட்ச ரூபா கேஷை அசட்டுன்ற காலமில் என்ட்ரு பண்ணுவாங்க. இப்போ அவர் பேங்க்கில் எந்த லோனும் வாங்காதனால லைபிலிட்டிஸ் 0வாக தான் இருக்கும். ஈக்விட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஓனரோ இல்லை ஷேர் ஹோல்டர்ஸோட ஓனர்ஷிப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த இடத்துல அவர் யார்ட்டையும் எதுவும் கடன் வாங்காத அவரோட கேஷே இருக்கிறதுனால ஈக்விட்டி அந்த 1 லேக் இருக்குங்க. இப்போ சாம் அவர் கையில் இருக்கிற அந்த 1 லட்ச ரூபாயில் 30,000 ரூபாய்க்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ பேலன்ஸ் ஷீட் எப்படி புக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அசட் அதே 1 லட்ச ரூபா தான் இருக்கும், ஆனால் 2 காலமாக பிரிப்பாங்க. அவர் கையில் வச்சு இந்த கேஷ் 70,000 ஒரு காலமாகவும், ஃபிக்ஸ்டு அசட்டில் அந்த ஜெராக்ஸ் மிஷினோட வேல்யூ 30,000 என்ட்ரு பண்ணுவாங்க. லைபிலிட்டிஸ் இப்போயும் எதுவும் பேங்க்கில் அவர் கடன் வாங்கலை, அதனால் லைபிலிட்டிஸ் 0 தான். ஈக்விட்டி இந்த டோட்டல் கேஷில் டோட்டல் அசட்டில் அவருக்கு டோட்டல் ரைட்ஸ் இருக்கிறதுனால ஈக்விட்டி அதே 1 லேக் தான் இருக்கும். இப்போது சாம் என்ன நினைக்கிறாருன்னா பேங்க்கில் ஒரு 30,000 வாங்கி இன்னொரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கலாம்னு நினைக்கிறாரு. மேபி அவர் கையில் வச்சுருக்க அந்த 70,000 வேறு ஏதோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால அவர் இந்தமாரி பிளான் பண்ணியிருக்கலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட் எப்படி புக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட் 1,30,000 புக் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருக்கிற கேஷ் எவ்வளோ 70,000. இப்போ இன்னொரு ஜெராக்ஸ் மிஷின் 30,000 வாங்கியிருக்காரு. ஆல்ரெடி ஒன்று இருந்தது. இப்போ டோட்டல் 60,000 ஃபிக்ஸ்டு அசட் அவர்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் ஒரு 30,000 ஆட் ஆகும். ஏன்னா இது இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு ஒரு 30,000 கொடுக்கணும். ஸோ அதனால் லைபிலிட்டியில் ஒரு 30,000 புக் ஆகும். ஈக்விட்டி இப்போ அவரோட சொத்து அவரோட ஓனர்ஷிப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் தான், மீதி 30,000 பேங்க்குது. ஸோ ஈக்விட்டியில் புக் ஆகிற வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம். ஸோ இப்போ அந்த தம்ப் ரூல் ஒர்க்காக தான் பாருங்கள். அசட்டோட வேல்யூ எவ்வளோ 1,30,000. இப்போ லைபிலிட்டி 30,000, ஈக்விட்டி 1 லேக். ஸோ இப்போ இந்த பக்கமும் 1,30,000 இருக்குது, இந்த பக்கம் 1,30,000 இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேயே பார்த்துருப்பீங்க. இதில் பெனிஃபிட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெப்ட் இருக்குது, இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்லாம் இந்த பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போங்க. இன்றைக்கி நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் 3 எலமெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான எலமெண்ட் அசட்டு. அசட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வேல்யூ தரக்கூடிய பொருளாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிளாக இருக்கலாம், எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், இல்லைனா பில்டிங்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூ தரக்கூடிய பொருள் அந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அசட் தாங்க. அசட்டில் எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று நான் கரண்ட் அசட்னு சொல்லுவாங்க. அதாவது
அந்த பொருள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதாவது பில்டிங் எதாவது கட்டுறாங்க அப்படின்னா இந்த இந்த இயரில் வந்து அவங்களால கட்ட முடியாது. இல்லை ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியாக வந்து ஒரு கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு அசட் வந்து அவங்களால அந்த இயருக்குள்ளே ரியலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் கரண்ட் அசட்டில் சொல்லுவாங்க. இல்லை வந்து ஏதாவது ஒரு அசட் வந்து உடனே வந்து அந்த கேஷை ரியலைஸ் பண்ண முடியாது எல்லாமே வந்து நான் கரண்ட் அசட்டில் சொல்லுவாங்க. கரண்ட் அசட் அப்படின்னா ரெடிலி அவைலபிள் இல்லைனா ஈஸிலி கன்வெர்ட்டபுள் கேஷஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து கேஷ் இன் ஹேண்டாக இருக்கலாம், பேங்க்கில் இருக்கலாம். ஸோ இல்லை ஏதாவது இன்வென்ட்ரி டைப்பில் இந்த கூட்ஸ் இமீடியட்டாக சேல் பண்ண உடனே வரதாக இருக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி வரக்கூடிய பணங்களாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து கரண்ட் அசட்டில் வரும். இது எல்லாமே வந்து ஒரு இயருக்குள்ளே அவங்களால ரிகவர் பண்ண முடியும் அப்படின்னா அது எல்லாமே கரண்ட் அசட்ஸில் புக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் கரண்ட் அசட் டைப் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. ஸோ நான் கரண்ட் டைப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸ். அதில் வந்து 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டேஞ்சிபிள் அசட்ஸ் சொல்லுவாங்க. டேஞ்சிபிள் அசட்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி லேண்டு, பில்டிங்ஸ், எக்யூப்மெண்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஷேப் உள்ள வேல்யூ உள்ள பொருள் எல்லாமே வந்து டேஞ்சிபிள் அசட்ஸில் போடுவாங்க. இது எல்லாமே ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியாத கேஷு, பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து நான் கரண்ட் அசட்ஸில் தான் வரும். அடுத்து வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸ். இது வந்து ஒன் டைப் ஆஃப் திங்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டிஃபினைட் ஷேப்ஸ் இருக்காது, பட் இதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ஸாக இருக்கலாம். அந்த கம்பெனி டெவலப் பண்ண சாஃப்ட்வேர்ஸ், அந்த கம்பெனி டெவலப் பண்ண பேட்டன்ட், அந்த கம்பெனிக்குன்னு இருக்க பிராண்ட் நேம், இது எல்லாமே வந்து ஒரு இன்டான்ஜிபிள் அசட்ஸ். அது எல்லாமே ஒரு இன்டெரக்டாக ஒரு வேல்யூ கொடுக்கும். ஸோ வந்து இது எல்லாமே வந்து நான் கரண்ட் அசட்ஸில் ஆட் பண்ணுவாங்க. கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்டிங் வந்து இந்த வருஷம் வந்து முடியாது, நெக்ஸ்ட் இயர் வரையிலும் போகும். ஒரு லேண்ட் வாங்குற ப்ராசஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். ஸோ இதுக்கு எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு அசட் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நான் கரண்ட் அசட் டைப்பில் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதில் வந்து நான் கரண்ட்டில் வந்து இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இது ரொம்பவே பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இப்போ அந்த கம்பெனி வந்து ஒரு சப்ளையருக்கோ இல்லை வந்து உள்ளே இருக்கிற எம்ப்ளாயிக்கோ ஒரு லோன் கொடுக்குது. அந்த லோன் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வரல அப்படின்னா இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் அட்வான்சஸில் வந்து சேர்த்துவாங்க. ஸோ இவ்வளோ தாங்க நான் கரண்ட் அசட்ஸு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அசட்ஸுக்கு போவோம். கரண்ட் அசட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கம்பெனி வந்து எது மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் ஒரு 1 month 2 month அதாவது வித்தின் இயருக்குள்ளே முடியுது அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து கரண்ட் அசட்ஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து இன்வென்ட்ரிஸ், அதாவது ரா மெட்டீரியல் இல்லைனா வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மெட்டீரியல்ஸ், ஃபினிஷ்ட் கூட்ஸ், இது எல்லாமே வந்து சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேஷ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கரண்ட் அசட்ஸில் கிடைக்கும், கரண்ட் அசட்ஸில் புக் பண்ணுவாங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி கஸ்டமருக்கு கொடுத்த பொருளுக்கு நீங்கள் இன்னும் கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்தமாதிரி ப்ராசஸை வந்து இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ன்ற காலத்தில் வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. இதுவும் வந்து கரண்ட் அசட்ஸில் வந்து ஆட் ஆகும். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், இதுதான் முன்ன சொன்ன மாதிரி இப்போ வந்து பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, இன் ஹேண்டில் எவ்வளோ இருக்குது, எஃப்டி ஆர்டியில் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன் தான் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த கரண்ட் அசட் தான். ஃபைனலாக வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். முன்னாடி பார்த்த மாதிரி லாங் டேர்மில் 1 year எபோவ் வரையிலும் கம்பெனிக்கு அந்த கேஷ் ரிசீவ் ஆகலைன்னா அது வந்து லாங் டேர்ம் லோன்ஸில் ஆட் பண்ணுவாங்க. இப்போ எம்ப்ளாய்க்கோ சப்ளையருக்கோ 1 yearக்குள்ளே அந்த லோன் ரிசீவ் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தா இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க கரண்ட் அசட் டைப்பு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லைபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஈக்விட்டி பற்றிலாம் பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டான பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அசட்டை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவேஷனான லேபிலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதோடு சேர்த்து ஈக்விட்டியும் பார்க்கலாங்க. இந்த வீடியோஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, it's bye from Sam.